ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க ஆரி நீடில் டைப் தான் பார்க்க போகிறோம். இதை தெரிஞ்சால் தான் நம்மளால் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீடில் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீடில் இதுதான் ஆரி நீடில். இந்த நீடில் எப்படி இருக்கும்னா, லைட்டாக தான் ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நம்ம ஸ்க்ரோல் பண்ணுற ப்ளேஸ் தான் இருக்கும். இது வந்துட்டு ஆரி நீடில். இதில் தான் நம்ம என்னென்ன த்ரெட் போட்டு யூஸ் பண்ணுறோமோ அதை போட்டு நம்ம நீடிலில் டிசைன் போட முடியும். ஃபஸ்ட்டு காட்டன் த்ரெட் போடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணலாம். பிகினர்ஸ் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 த்ரெட்டையுமே போட்டு நம்ம அந்த ஆரி நீடிலில் யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் ஜூமிங்கில் நீடில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக தான் ஸ்பேஸ் இருக்கும். த்ரெட்டுக்கு மட்டும் தான் ஸ்பேஸ் இருக்கும். இதுதான் ஆரி நீடில். இந்த நீடில் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கு ஃப்ரீயாகவும் ஸ்க்ரோல் ஆகும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீடில் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக இருக்கும். பீட்ஸ் போடுற மாதிரி, சுகர் பீட்ஸ் போடுற மாதிரி கொஞ்சம் லாங்காக இருக்கும். இந்த நீடில் வந்துட்டு பீட்ஸ் நீடில். இதில் நல்லா பாருங்கள், ஃபுல்லாகவே நீளமாக இருக்கும். அந்த ஸ்க்ரோல் பண்ணுற இடம் மட்டும்தான் நமக்கு இதாக இருக்கும். ஆரி நீடிலில் வந்துட்டு த்ரெட்டுக்கு மட்டும் தான் ஸ்பேஸ் இருக்கும். இந்த வரும்போதே முக்கோணம் ஷேப்பில் வந்திருக்கும். இந்த நீடில் வந்துட்டு எப்படின்னா ஃபுல்லாகவே ஸ்டிக்கு மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு பீட்ஸ் நீடில். இது வந்துட்டு கட் பீட்ஸு, சுகர் பீட்ஸு, அந்த செயின் பீட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை ஸ்டிச் பண்ண யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு இந்த மாதிரி பீட்ஸ் நீடில் தான். இதுதான் பீட்ஸ் நீடில். இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? இது வந்துட்டு இங்கிட்டு இருக்கிறது வந்துட்டு ஆரி நீடில். இந்த பக்கம் இருக்கிறது வந்துட்டு இந்த நீடில் வந்துட்டு ஆரி நீடில். இந்த நீடில் வந்துட்டு பீட்ஸ் நீடில். இது பீட்ஸ் நீடில். தெரியுதுங்களா? அந்த இடத்துல வந்துட்டு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும், இதில் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். இதை வந்துட்டு சில்க் த்ரெட்டு ஜரி த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இதை வந்துட்டு பீட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம த்ரெட் நீடில் வித்து பீட்ஸ் நீடில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜர்தோசி நீடில். இதுதான் ஜர்தோசி நீடில். இந்த நீடில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பியூராகவே நேராகவே ஊசி மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே ஊசி மாதிரி இருக்கும். நல்லா ஒரு ஸ்டிக் டைப்பில் குண்டூசி இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி நேராகவே ஊசி மாதிரி தான் இருக்கும். இந்த நீடில் பேர் தான் ஜர்தோசி நீடில். இதுக்கு வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஜர்தோசிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இதை போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான், இதுதான் ஜர்தோசி. இதை போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் கரெக்டாக வரும். இந்த ஜர்தோசியை வந்துட்டு அந்த நீடில் மட்டும்தான் போட்டு நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். வேறு நீடிலெலாம் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. இப்போ கரெக்டாக பாருங்கள், எல்லா நீடிலுமே உங்களுக்கு நான் சேமாக வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது த்ரெட் நீடில், ரெண்டாவது வச்சுருக்கிறது பீட்ஸ் நீடில், மூணாவது வச்சுருக்கிறது ஜர்தோசி நீடில். நீடில்லாம் பாருங்கள். இது வந்துட்டு த்ரெட் நீடில், இது காட்டன் த்ரெட், ஜரி த்ரெட், சில்க் த்ரெட், மூணுக்குமே யூஸ் பண்ணலாம். பீட்ஸ் நீடில், இது கட் பீட்ஸு, சுகர் பீட்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே இந்த பீட்ஸ் நீடில் யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரெண்ட்? போன நீடில் வந்துட்டு சின்னதாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஸ்பேஸ் இருக்கும். இதில் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக ஸ்பேஸ் இருக்கும். இது வந்துட்டு பீட்ஸ் நீடில். இது கட் பீட்ஸ். நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு கட் பீட்ஸு, சுகர் பீட்ஸு, செயின் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜர்தோசி நீடில். இதுதான் ஜர்தோசி நீடில். நேராகவே ப்ளைனாக தான் இருக்கும். அதை ஜர்தோசி, அதை ஸ்டிச் பண்ண தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டைப்பில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டிச் பண்ண தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மூணுமே டிஃப்ரென்ஸ் நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. இப்போதைக்கு பேசிக்காக நமக்கு இது தெரிஞ்சால் போதும். பேசிக் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு பிகினர்ஸ்க்கு இது தெரிஞ்சால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள்.